இப்போ இந்த 4 ஆடும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கே கொடுத்துருக்கீங்களாண்ணா? அந்த 4 ஆடு ஒரு சாமிக்கு போகுது. சாமிக்கு போகுது. அவங்க தான் நீங்கள் தான் வாங்கிருக்கீங்களா? நீங்கள் எங்கே இருந்துண்ணா வரீங்க? நாமக்கல்லேருந்து வரீங்க. ஓகே ஓகே. எத்தனை கிடாண்ணா பிடிச்சிருக்கீங்க இவர்கிட்ட? நாங்கள் 6 கிடா பிடிச்சிருக்கோம். 6 கிடா பிடிச்சிருக்கீங்க. அதில் 4 இதுங்களா? ஓகே ஓகே. மீதி 2 லோடு ஏற்றிட்டீங்களா? ஓகே ஓகே. நல்லா பெரிய கிடாவை பிடிச்சிருக்கீங்க. என்ன பர்பஸுக்காக நான் பிடிச்சிருக்கீங்க? சாமிக்கு ஓட்டுறதுக்கு வாங்கிக்கிறோம். கோயிலுக்காக வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. என்ன ஐயா நீ பண்ற வேலை இது? இப்போ மொத்தம் எத்தனை கடை? நான் 6 கடை. 6 சேர்த்து மொத்தமா எத்தனை கிலோ நான் கறி வர மாதிரி இருக்கும்? இல்ல அப்படியெல்லாம் போடுறது இல்ல. சாமிக்கே அப்படியே மொத்தமா அந்த சாமி அது இடம் சொல்ல மாட்டாங்க. அவங்க இடம் சொல்ல மாட்டாங்க. அது இடம் சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு கிடா வந்து ஒரு கிடா 35 ரூபான்னு கொடுத்துருக்கணும். ஒரு கிடா 35,000 ரூபாய். ஓகே ஓகே. கிடா ஒன்று 35 ரூபான்னு கொடுத்துருக்கணும். ஓகே ஓகே. ஒவ்வொரு கிடாவும் அவரேஜ் 35 ரூபான்னு கொடுத்துருக்கீங்க. நல்லா ஒன்றும் நல்லா பெரிய சைஸ். எல்லாமே பெரிய சைஸ் கிடானா இது எச்சா விற்கும். மாமூலம் நம்ம கிட்ட வாங்குறதுனால அனுசரிச்சு கொடுத்துருக்கு.